29/12/2025 பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா 8.7 இருந்துச்சுங்க. ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சு. பிளட்டு இறக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேண்டாம் சாப்பிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 3/2/2026 அப்போ எடுத்து பார்க்கும்போது ஹீமோக்ளோபின் 10.2 இன்க்ரீஸ் ஆயிருச்சுங்க. ஒரே ஹாப்பி. ஆனால் அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன ஆசை, என்னடா இவ்வளோ சாப்பிட்டு இவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. ஸ்பெஷல் தேங்க் என்னோட கணவருக்கு தான். பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணப்போ விடு பார்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலான்னு செயலாக காட்டிட்டாரு. வெனஸ்டே சண்டே 2 நாள் போய் 2 சுவரொட்டி எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு அவரே செஞ்சு தருவார். நாங்கள் ஊருக்கு போனாலும் என்ன நடந்தாலும் சரி அந்த சுவரொட்டியில் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அவங்களாக்கு தான் இருக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளை ரொம்ப வீக்காகி ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டு அச்சோ இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளைய வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அவங்களா தான் இருக்கும். என்ன நடந்தாலும் நம்ம மைண்டை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுடைய ரிசல்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இம்யூனிட்டி பவர் நல்லா இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வேலை செய்யும். ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி பவர் ரைஸ் ஆகிரும். ஆகாத பட்சத்தில் விட்டமின் சி உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு சுவரொட்டியும் சாப்பிடணும். அது கூட கீரை வகைகளெல்லாம் வாரத்தில் 3 நாள் 4 நாள் எடுத்துக்கோங்க. கீரை சூப்பு ரெகுலராக குடிச்சிருங்க. கருப்பு உலர் திராட்சை மாதுளம்பழம் இது எல்லாமே ரத்தம் ஊறுறதுக்காக நான் ரெகுலராக எடுத்துக்கிட்ட ஃபுட்டுங்க. அது போக அடிஷ்னலாக கால்சியமுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை இது எல்லா டைமும் கிடைக்காதுங்க. கிடைக்கிறப்ப எடுத்துக்கிறது. என்னால் முடியும் முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.